ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ற ஃபுட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே எப்பவுமே நம்மளோட ஏஜ்னாலோ இல்ல நம்மளுடைய ஹெல்த் கன்சர்ன்ஸ்னாலோ ஹார்ட் ஹெல்தி ஃபுட்ஸ், கட் ஹெல்தி, போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ற ஃபுட்ஸ், ஸ்கின் க்ளோ பண்ற ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். ஆனா என்னைக்காச்சும் ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ற ஃபுட்ஸ் அப்படின்னு ஏதாவது நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடுறோமா? கிடையாது. ஆனா நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் 7 hours ஆஃப் ஸ்லீப், அதாவது டீப் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தூங்கும் போதுதான் நம்ம பாடி சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். முக்கியமா பாத்தீங்கன்னா மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்றது, டிஷ்யூஸ் ரிப்பேர் பண்றது, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றது, அப்புறம் சில முக்கியமான ஹார்மோன்களை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எல்லா வேலையுமே நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பாடி செய்யுது. ஸோ நம்ம நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும்னா அதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய டீப் ஸ்லீப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மெலோட்டினின் அப்படிங்கிற ஸ்லீப் ரெகுலேட்டிங் ஹார்மோன், இதோடைய ப்ரொடக்ஷன். ரெண்டாவது டிரிப்டோஃபான் ரிச் ஃபுட்ஸ். மூணாவது மெக்னீசியம் ரிச் ஃபுட்ஸ். இந்த ஃபுட் எல்லாமே நம்ம ஒரு நாள்ல எந்த டைம்ல வேணா சாப்பிடணுங்கிறது ரொம்ப தவறான ஒரு கருத்து. இந்த டிரிப்டோஃபான் ரிச் ஃபுட், மெலோட்டனின் ரிச் ஃபுட்ஸ், மெக்னீசியம் ரிச் ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்லயோ இல்ல நம்மளோட டின்னர் டைம்லயோ சேர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மெலோட்டனின் ரிச் ஃபுட்ஸ், டிரிப்டோஃபான் ரிச் ஃபுட்ஸ், மெக்னீசியம் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். மெலோட்டனின் ரிச் ஃபுட்ஸ்னு பார்த்தா முதல்ல நட்ஸ். நட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், பிஸ்தா, வால்நட். இந்த 4 நட் ரொம்ப நம்மளுடைய டீப் ஸ்லீப்க்கு உதவியா இருக்குது. இந்த நட்ஸ் எல்லாமே மெலோட்டனின், omega-3 fatty acids, மெக்னீசியம் அண்ட் ஜிங்க் இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த 4ம் சேர்ந்து ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஸ்லீப் கொடுக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக். புரோட்டீன் ஃபுட்ஸோட அனிமல் ஃபுட்ஸ் குட் சோர்ஸ் ஆஃப் மெலோட்டனின். பாயில்ட் எக் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். மில்க். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டா அது நமக்கு ரொம்ப ஸ்லீப்க்கு ஹெல்ப் பண்ணும்னு. அப்படி கிடையாது. ஒரு வார்ம் கப் ஆஃப் மில்க் தூக்கத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். அதுதான் ரொம்ப அப்படி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் கப் ஆஃப் மில்க் குடிக்கும் போது அது நமக்கு ஒரு டீப் ஸ்லீப் கொடுக்குது. நெக்ஸ்ட் டிரிப்டோஃபான் ரிச் ஃபுட்ஸ். டிரிப்டோஃபான் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தா சீஸ். அதுலயும் டெய்ரி சீஸ், அதாவது பால் இருந்து செய்யற சீஸ், சோர்ஸ் ஆஃப் டிரிப்டோஃபான், கால்சியம் அண்ட் செலினியம். ஸோ இந்த 3ம் சேர்ந்து செரோட்டோனின் அண்ட் மெலோட்டனின் இந்த 2 ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கும் உதவுது. செரோட்டோனின்ங்கிறது மூட் என்ஹான்சிங் ஹார்மோன், மெலோட்டனின் ஸ்லீப் ரெகுலேட்டிங் ஹார்மோன். இது ரெண்டுமே நம்மளுடைய டீப் ஸ்லீப்க்கு ரொம்ப அவசியம். ஃபேட்டி ஃபிஷ். ஃபேட்டி ஃபிஷ்ல டிரிப்டோஃபான், omega-3 fatty acid அண்ட் விட்டமின் டி இருக்கு. இந்த 3ம் ஒன்னா ஒர்க் பண்ணி டிரிப்டோஃபானை நம்ம பாடி இஃபெக்டிவா அப்சார்ப் பண்ணி ஒரு குட் ஸ்லீப் கொடுக்குது. ஸோ நம்மளோட டின்னர் டைம்ல ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்லீப் கொடுக்கும். சிக்கன்ல இருக்கிற டிரிப்டோஃபான் இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி டிரிப்டோஃபான் சொல்றாங்க. மற்ற உணவுகள்ல இருக்கிற டிரிப்டோஃபானை விட சிக்கன்ல இருக்கிற டிரிப்டோஃபான் நம்ம பாடி நல்லா அப்சார்ப் பண்ணி நமக்கு ஒரு பெட்டர் ஸ்லீப் கொடுக்கும் அப்படின்ட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சோயாபீன் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ சோயாபீன்ல டிரிப்டோஃபான் மட்டும் இல்ல, அதுல சில பைட்டோஸ்டீரால்ஸ் அண்ட் ஐசோஃப்ளேவோன்ஸ் இருக்கு. இந்த பைட்டோஸ்டீராலும் ஐசோஃப்ளேவனும் வேற வேற மெக்கானிசம்ல நம்ம ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணுது. இது மட்டும் இல்ல, சோயாபீன்ல ஒரு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் எல் ஆர்னித்தின் இருக்கு. இந்த ஹார்மோன் நம்ம மெலோட்டனின் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபுட்ஸ் ரிச் இன் மெக்னீசியம். ஸோ மெக்னீசியம் எப்படி நமக்கு ஒரு டீப் ஸ்லீப் கொடுக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மசில் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த ஸ்லீப் ஹார்மோன் மெலோட்டனினை செக்ரேட் பண்ண வைக்கிறது. ஸோ வெரி குட் சோர்சஸ் ஆஃப் மெக்னீசியம்னு பார்த்தா பனானா அண்ட் பம்கின் சீட்ஸ். ஸோ நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வார்மான மில்கோட ஒரு பனானாவும் நம்ம எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓட்ஸ். இந்த ஓட்ஸ்ல மெக்னீசியம் மட்டும் இல்ல, அதாவது காமா அமினோ பியூட்டிக் ஆசிட்னு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம பிரெயின்ல அதுக்கு ஒரு நல்ல காமிங் எஃபெக்ட் கொடுக்கும். காபா செக்ரீட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இதை செக்ரீட் பண்ணது மூலம் நம்ம பாடியை ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணி நம்மள தூங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஓட்ஸ்மே நம்ம நைட்ல நல்ல வார்ம் மில்க்ல ஓட்ஸ் கலந்து நம்ம ஒரு பாரிஜா சாப்பிடும்போது நமக்கு ஸ்லீப்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மெலோட்டனின் ரிச் ஃபுட், டிரிப்டோஃபான் ரிச் ஃபுட், மெக்னீசியம் ரிச் ஃபுட் மட்டும் எடுத்துக்கிட்டா போதாது. சில ஃபுட்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த ஃபுட்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெஃபைன் ரிச் ஃபுட், அதாவது காஃபி, அப்புறம் டீ, ஆல்கஹால் கண்டெய்னிங் ஸ்பைசி ஃபுட்ஸ், ஃபேட்டி ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம அவசியமா அவாய்ட் பண்ணணும். இந்த காஃபி அண்ட் டீ அதெல்லாம் ஸ்டிமுலன்ஸ். ஸோ நமக்கு தூக்கம் வராம நம்மள முழிச்சிட்டு இருக்க வைக்கிற ஃபுட்ஸ். அதுக்கடுத்து இந்த ஃபேட்டி ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் ஓவரா ஒர்க் பண்ணும். நம்மளோட மெலோட்டனின் ப்ரொடக்ஷனை அது இன்டர்ஃபியர் பண்ணும். ஸோ இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ், ஃபேட்டி ஃபுட்ஸ்லாம் நம்ம டின்னர் டைம்ல எடுக்காம இருக்கும்போது நமக்கு ஒரு குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும்.